நைட்டு வெளியே ஸ்டே பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்பெல்லாம் என்னென்னமோ தப்பு நடக்குது, அதுக்காக சொன்னேன். என்னங்க நான் மட்டும் தான் பேசுறேன், நீங்க அமைதியாவே வரீங்க. நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சோ? ட்ரிங்க்ஸ் சொன்னங்க, ட்ரிங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தலை வலிக்குது. நீங்க சீக்கிரமா போங்க, வீட்டுக்கு போகணும். சரி சரி. சொல்லுங்கம்மா. கிஷோர், எங்கப்பா இருக்க? நீ உடனே வீட்டுக்கு வாப்பா. ஏமா? இல்லப்பா, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நீ உடனே வாப்பா, அம்மாவுக்கு பயமா இருக்கு. சரிம்மா, நான் உடனே வரேம்மா. என் அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கான், உடனே வர சொல்றாங்க. அடுத்த தெருவில் தான் உங்க வீடு, நீங்களே கார் ஓட்டிட்டு போயிடுறீங்களா? நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். சாரிங்க. சரிங்க, நீங்க கிளம்புங்க. பார்த்து போங்க. ரிங்கு போது, ஆனா போன் எடுக்க மாட்டேன்றா. எங்க போயிருப்பா? எடுக்கலையே. ஏய் நில்றி. நேத்து நைட்டு பூரா வீட்டுக்கே வராம எங்கடி போயிருந்த? உன்னதான் கேக்குறேன், என்னடி இது புது பழக்கம்? நீ இப்படி எல்லாம் வெளியில தங்குற ஆள் இல்லையே. யாரை கேட்டு நீ வெளில ஸ்டே பண்ண? இப்பதான் உனக்கு கல்யாணம் முடிவாகி கல்யாண வேலை எல்லாம் ஆரம்பிச்சிருக்கும். இந்த நேரத்துல உன் இஷ்டத்துக்கு நைட்டு வீட்டுக்கு வராம வெளியில சுத்தினா என்னடி அர்த்தம்? டேடிமா, இன்னும் பாட்டிக்கு இந்த விஷயத்தை யாருமே சொல்லல. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டபடி கத்திருப்பாங்க. எங்கம்மா போன நைட்டு? கேக்குறோமே, பதில் சொல்றால பாருங்க. அத்தை விடுங்க, அவ ஏதோ டயர்ட்ல வந்திருக்கா போல. நாங்க பேசிக்கிறோம், நீங்க போங்க. இல்ல அர்ஜுன். ஏய் ஜோதி, விடு. நீ தான் ஆரம்பத்துல இருந்து கண்டிச்சு வளர்த்துருக்கணும். அப்பெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டு இப்ப வந்து அப்படி இரு இப்படி இருன்னு சொன்னா அவ தான் என்ன பண்ணுவா? விடு, அவ தான் வீட்டுக்கு வந்துட்டால. இந்த விஷயத்தை பேசி பெருசு பண்ண வேணாம். அர்ஜுன், நீ பார்த்து பேசிக்கோ. ஜோதி வா. டிடி, என்ன ஆச்சு? நேத்து நைட்டு ஃபுல்லா எங்க இருந்த? நீ வீட்ல இல்லன்னு தெரிஞ்சதும் நானும் அர்ஜுனும் நீ போன ரெசார்ட்டுக்கு கிளம்பி போய் விசாரிச்சோம்.
ஆனா அப்பவே நீ கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்க போன நீ? உன்னதான் டிடி கேக்குறேன், சொல்லு. பவி, ஒரு நிமிஷம் இரு. டிடி, நேத்து பார்ட்டியில ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் பண்ணியா? சொல்லு, அதான உண்மை. எங்க வீட்டுக்கு வந்தா நீ ட்ரிங்க்ஸ் பண்ணது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் பயந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயே தங்கிட்டியா? இங்க பாரு, ட்ரிங்க்ஸ் பண்றது தப்பு இல்ல. அதுக்காக பயந்துகிட்டு இப்படி வெளியிலலாம் தங்காத. ட்ரிங்க்ஸ் பண்ண தைரியம் இருக்கிறப்ப அதை ஃபேஸ் பண்ணவும் தைரியம் இருக்கணும். இனிமே நீ எந்த பார்ட்டிக்கு போனாலும் நைட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துரு. அப்படி வர முடியாத சுச்சுவேஷன்னா எனக்கு ஒரு கால் பண்ணு, நான் வந்து உன்னை கூட்டு போறேன். ஓகேவா? சரி, நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் உன் மைண்ட் ஃப்ரீ ஆகும். போ. நீ என்ன அர்ஜுன், என்ன நடந்துச்சுன்னு அவகிட்ட விசாரிப்பேன்னு பார்த்தா ட்ரிங்க்ஸ் பண்றது தப்புலன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. பவி, அவ நைட்டு வராதப்பவே இதான் காரணமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அமெரிக்காவில் நான் எத்தனை பார்ட்டியை பார்த்துருப்பேன். இப்பெல்லாம் பசங்க பொண்ணுங்க எல்லாருமா சேர்ந்து சோசியலா ட்ரிங்க்ஸ் பண்றதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் அதை பண்ணாதன்னு சொல்றதை விட அதை எப்படி கரெக்டா பண்ணணும்னு சொல்லணும். அதை தான் நான் டிடிக்கு சொல்லியிருக்கேன். இனி அவ கரெக்டா தான் இருப்பா, நீ ஃப்ரீயா விடு. எல்லாரும் என் பொண்டாட்டி மாதிரி எந்த தப்பும் பண்ணாம டிசிப்ளின்டா இருப்பாங்களா என்ன? கடவுளே, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனைய கொடுத்த? நான் என்ன பாவம் பண்ணேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? இனிமே நான் எப்படி நிம்மதியா இருப்பேன்? வீட்ல உள்ளவங்க கிட்ட யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட என் வாழ்க்கைய தொலைச்சிட்டேன்னு எப்படி என்னால சொல்ல முடியும்? சொன்னாலும் எப்படி ஏத்துப்பாங்க? ஐயோ, எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய அசிங்கத்தை தேடி கொடுத்திருக்கேன்னு. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் பாட்டிக்கு போயிருக்கவே மாட்டேனே. கடவுளே, எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. இதுக்கப்புறம் என்னால இப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு தெரியல. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்?
பவி, நடந்த இந்த அசிங்கம் மட்டும் வீட்ல உள்ள யாருக்குமே தெரியக்கூடாது. சத்தியமா இது தெரியவே கூடாது. இந்த அசிங்கம் என்னுடைய போயிடட்டும். ப்ளீஸ், இது யாருக்கும் தெரியவே வேண்டாம்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். டிடி, டிடி, குளிச்சிட்டியா டிடி? சரி, சாப்பிடவா? வேணாம் பவி, எனக்கு பசிக்கல. ஒருத்தருக்கு பசி இல்லைன்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்க முடியும். ஒண்ணு உடம்பு சரியில்லாம இருக்கணும், இல்லனா மனசு சரியில்லாம இருக்கணும். இப்போ பிரச்சனை உடம்புக்கா இல்ல மனசுக்கா? உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ எப்ப சந்தோஷமா இருப்ப, எப்ப கோவப்படுவ, எப்ப வருத்தமா இருப்பேன்னு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு உன்னை பாக்குற மாதிரி நான் என்னைக்குமே பார்த்ததில்ல. என்னாச்சு டிடி, ஏன் இப்படி இருக்க? நான் உன்னை ஒண்ணு கேட்பேன், அதுக்கு மனசுல உள்ள உண்மைய மறைக்காம சொல்லுவியா? இன்னும் அர்ஜுன் மேல நீ வச்சிருந்த லவ்வ உன்னால மறக்க முடியலையா டிடி? ஒருவேளை அந்த நினைப்பு இன்னும் மனசுல இருக்கிறதுனால இப்ப ஏற்பாடு பண்ணிருக்கிற கல்யாணத்தை நினைச்சு இப்படி இருக்கியா? சொல்லு டிடி. சேச்சே, அப்படிலாம் இல்ல பவி. அதெல்லாம் நான் என்னைக்கும் மறந்துட்டேன். அந்த நினைப்பு எனக்குள்ள இருக்க கூடாதுன்னு தான் என்னோட எல்லா ஞாபகார்த்தங்களையும் நெருப்பு போட்டு எரிச்சேன். அப்புறம் ஏன் இப்படி இருக்க? ஒருவேளை இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையோ? இங்க பாரு டிடி, கல்யாணம்ங்கிறது கடையில பொருள் வாங்குற மாதிரி இல்ல. இது பிடிக்கலன்னா வேற ஒண்ணு வாங்கிக்கலான்னு போறதுக்கு. உன் மனசுல என்ன இருக்கோ அதை ஓப்பனா சொல்லு. இந்த மாப்பிள்ளை வேணானா வேற மாப்பிள்ளை பார்க்கலாம். ஆனா நீ மனசை விட்டு என்ன நினைக்கிறேன்னு சொன்னாதானே தெரியும். உனக்குள்ளேயே மூடி வச்சிருக்க விஷயம் என்னைக்குமே உனக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும். சொல்லு, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? உன்னதான் கேக்குறேன் டிடி, சொல்லு. பவி, பவி, என்ன பவி? அவகிட்ட சொல்லு சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க. அதை நீ இன்னும் விடலையா? இல்ல அர்ஜுன். இங்க பாரு பவி, அவ ஏதோ பார்ட்டிக்கு போனா அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான்னு அந்த கில்ட்டி ஃபீலிங்ல இருக்கா. அப்புறம் நீ அவளை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் தலைவலியா தான் இருக்கும். அதனாலதான் இப்படி டிஸ்டர்ப்டா இருக்கா. அதை விட்டுட்டு மாப்பிள்ளைய பிடிக்கலையான்னு கேட்டு அவளை குழப்பாத. மாப்பிள்ளைய பிடிக்காம தான் அவ கல்யாணத்துக்கு அவ்வளவு சந்தோஷமா ஓகே சொன்னாளா? எப்படி பவி, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும், நாளைக்கு எப்பவும் போல கேஷுவலா ஆயிடுவா. மாப்பிள்ளை வந்திருக்காரு. பாட்டி ஒன்னையும் டிடியும் கூட்டு வர சொன்னாங்க. 2 பேரும் வாங்க. வா டிடி, வா. சரி டிடி, வா போலாம்.
நேற்று தான் எங்கள் குடும்ப ஜோசியரை பார்த்து நிச்சயத்துக்கு நாள் குறித்தோம். அவரும் 3 தேதியை குறித்து கொடுத்துருக்காரு. இதில் நீங்கள் எந்த தேதின்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலான்னு வீட்டில் சொல்லிவிட்டாங்க. இந்தாங்க பாட்டி. ஏன் பாஸ், இதை உங்க அம்மா அப்பா போன்லயே சொல்லி இருந்திருக்கலாமே. இதுக்காக நீங்க வரணுமா என்ன? அதானங்க முறை. ஓ, சும்மா கதை விடாதீங்க. தேதி கொடுக்கற மாதிரி டிடியை பார்த்துட்டு போலாம் தானே வந்தீங்க? ஏ மனு, சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க? 16ஆம் தேதியே நல்ல நாளா தான் இருக்கு. அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலான்னு தோணுது. ஜோதி, நீ என்ன சொல்ற? நீங்க எடுக்கிற முடிவு தானேம்மா எங்க முடிவும். அப்புறம் ஏமா கேட்டுக்கிட்டு? ஆமா அத்தை, ரொம்பவும் டிலே பண்ண வேண்டாம். வர முகூர்த்தத்திலேயே நிச்சயத்தை வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த தேதியிலேயே நிச்சயத்தை வச்சுக்கலான்னு சொல்லி நான் அப்பா அம்மா கிட்ட பேசிடுறேன். சரி. அப்புறம் மாப்பிள்ள, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்ப வேண்டியதுதானே? அவனை எல்லாம் கண்டுக்காதீங்க. இப்படிதான் கலாட்டா பண்ணிட்டே இருப்பான். ஆஹா, நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏ அர்ச்சனா, நிச்சயத்துக்கு முன்னாடி அப்படிலாம் கை நினைக்க கூடாது. அப்படி செஞ்சா கல்யாணத்துல தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். ஏன் அத்த, உங்க வாயில இருந்து பாசிட்டிவான வார்த்தையே வராதா? எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிக்கிட்டு. டேய் நந்து, அவ இருக்கிற சம்பிரதாயத்தை தானே சொன்னா, அதுல என்ன தப்பு? நிச்சயம் முடியற வரைக்கும் நாம அவங்க வீட்லயும் அவங்க நம்ம வீட்லயும் கை நினைக்க கூடாது. ஓஹோ, அதுதான் முறை. தெரியலன்னா அமைதியா கேட்டுட்டு கம்முனரு. இல்லை ப்ரோ, அங்கிள் சொல்கிறதான் கரெக்டு. நிச்சயம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேமிலியோட வந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். சரி விடுங்க, கைதானே நினைக்க கூடாது. அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது சாப்பிட்டுட்டு போங்களாம். ஏத்து, காஃபி கூட சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது சம்பிரதாயம் இருக்கா என்ன? ஜோதி, நீ போய் காஃபி போட்டு கொண்டு வா. என்ன டிடி, எப்பவுமே கலகலன்னு இருப்ப. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து சைலண்டா இருக்க. ஏன் இந்த மாற்றம்? டேய், நீங்க 2 பேரும் உத வாங்க போறீங்க. எதுக்குடா அவ்வளவு வம்பு கிழக்குறீங்க? அவ இப்போ நம்ம வீட்டு டிடி இல்ல, சீக்கிரமே கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போறவ. அவளை ரொம்ப டீஸ் பண்ணீங்க, அப்புறம் டாக்டர் கிட்ட சொல்லி விஷ ஊசி போட சொல்லிடுவேன். அப்புறம் பாட்டி, நான் ஒன்று கேட்டால் தப்பு நினைக்க மாட்டீங்களே? என்னப்பா, கேளு. ஆக்சுவலி பொண்ணு பார்க்க வந்தப்போ டிடி கிட்ட நான் தனியாக பேசணும்னு விரும்பினேன். ஆனால் கேட்க கூச்சமாக இருந்துச்சு. நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா இப்போ நான் பேசிடுவேன். ஓகேவா பாட்டி? என்ன பாஸ், நீங்க அனுமதி கேட்டு லெட்டர் எழுதி போடுவீங்க போலயே. போய் தாராளமா பேசுங்க. அதுக்கு என்ன, போய் பேசு. டிடி, பாட்டி, மாப்பிள்ள ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாரு, கூட்டிட்டு போ. ஓகே பாட்டி. என்னாச்சு பவி? ஒன்றும் இல்லை அர்ஜுன்.